சாந்தி. பாப்தாதாவின் அன்பிற்கு கைமாறாக என்னை நானே மாற்றிக்கொள்கிறேன் மற்றும் அவரது அன்பிற்காக அவருக்கு சமமாகவே சம்பன்னமாக மற்றும் சம்பூரண நிலையை நோக்கி எனது கால்கள் நகர்கிறது. உண்மையான அன்பின் அடையாளம் பிறர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்காக அவர்களுக்கு சமமாகவே நாம் ஆகிவிடுகிறோம். அவர்களுடைய எந்த குறைகளையும் நாம் பார்க்க முடியாது. ஏதாவது தவறாக அவர்கள் நடந்தாலும் அதை எனது தவறாக நான் நினைத்துக் கொள்கிறேன். அதே போன்றுதான் பாபாவும் அவர் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்காக அவர் என்னை மாற்றக்கூடிய காரியத்தில் எனது தவறுகள் அனைத்தையும் தனதாக்கிக் கொண்டு எனக்கு அவரது குணங்களை பரிசாக அளிக்கிறார். நான் அவருக்கு சமமாகவே அனைத்து குணங்களாலும் சம்பன்னமாகவும் அனைத்து கலைகளிலும் சம்பூரண நிலையை நான் அடைகிறேன். இந்த அன்புதான் முழு உலகத்தையுமே கூட மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. ராவணனது தலையை வெட்டிவிடுகிறேன், எனது தலையை அல்ல. பாபா இந்த ஒரு மாற்றத்தை என்னிடம் எதிர்பார்க்கிறார். அவரது உண்மையான அன்பிற்காக நான் ஆத்மா அனைத்து பலகீனங்களையும் மாற்றிக்கொள்கிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 26/9/2024 காலை முரளியின் சாரம். பாபா இன்னைக்கு சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, சதா ஸ்ரீமத் படி நடப்பது இதுதான் மிக உயர்ந்த முயற்சி ஆகும். ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம் ஆத்மாவின் தீபம் பிரகாசமாகும். முதல் கேள்வி, முழுமையான முயற்சியை யாரால் செய்ய முடியும்? உயர்ந்த முயற்சி என்பது என்ன? பதில், யாருடைய கவனம் மற்றும் புத்தியின் தொடர்பு ஒரு தந்தையிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் முழுமையான முயற்சியை செய்ய முடியும். தந்தையிடம் முழுமையாக பலியாவதுதான் அனைத்தையும் விட உயர்ந்த முயற்சியாகும். பலியாகக்கூடிய குழந்தைகள்தான் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆவார்கள். இரண்டாவது கேள்வி, உண்மையிலும் உண்மையான தீபாவளியை கொண்டாடுவதற்காக எல்லையற்ற தந்தை நமக்கு என்ன ஆலோசனை தருகின்றார்? பதில், குழந்தைகளே, எல்லையற்ற தூய்மையை நீங்கள் தாரணை செய்யுங்கள். இங்கே எப்போது எல்லையற்ற தூய்மையானவர்களாக ஆவீர்களோ, அவ்வாறு உயர்ந்த முயற்சி செய்கிறீர்களோ, அப்போதுதான் லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யத்தில் வர முடியும். அதாவது உண்மையான தீபாவளி மற்றும் முடிசூட்டு விழாவை கொண்டாடுவீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள் இப்போது இங்கு அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறீர்கள்? நடந்தாலும் சுற்றினாலும் அல்லது அமர்ந்து கொண்டே பல பிறவிகளின் பாவங்கள் தலைமேல் உள்ளன. அவற்றை நினைவு யாத்திரையில் அழிக்கின்றோம். நடந்தாலும் சுற்றினாலும் அல்லது அமர்ந்து கொண்டே இருந்தாலும் பல பிறவிகளின் பாவங்கள் தலைமேல் உள்ளன. அவற்றை நினைவு யாத்திரையில் அழிக்கின்றோம். நாம் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவு பாவங்கள் நீங்கும் என்பதை ஆத்மா அறிந்துள்ளது.
தந்தை நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். இங்கு அமர்ந்திருந்தாலும் கூட யார் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு பாபாவின் ஆலோசனை பிடித்தமானதாக இருக்கும். எல்லையற்ற தந்தையுடைய ஆலோசனை எல்லையற்ற தூய்மையானவராக ஆக வேண்டும் என்பதே. எல்லையற்ற தூய்மையானவராக ஆவதற்காக இங்கே நீங்கள் வந்துள்ளீர்கள். நினைவு யாத்திரையின் மூலம் தூய்மை ஆவீர்கள். சிலரால் முற்றிலும் நினைவு செய்ய முடியவில்லை. சிலர் நினைவு யாத்திரையில் தன்னுடைய பாவத்தை அழிக்கின்றோம் என்று புரிந்திருக்கிறார்கள். அதாவது தனக்காக நன்மை செய்து கொள்கிறார்கள். வெளியே இருப்பவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு மட்டுமே தந்தை கிடைத்துள்ளார். நீங்கள் தந்தையின் அருகிலேயே இருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம். இதற்கு முன் அசுர குழந்தைகளாக இருந்தோம் என்பதையும் புரிந்துள்ளோம். இப்போது ஈஸ்வரிய குழந்தைகளோடு நம்முடைய சகவாசம் இருக்கிறது. நல்ல சகவாசம் கரை சேர்க்கும், தீய சகவாசம் மூழ்கடிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். நாம் ஈஸ்வரிய வழிப்படிதான் நடக்க வேண்டும். தன்னுடைய மன வழிப்படி நடக்கக்கூடாது. மன வழியை மனிதர் வழி என்று சொல்லப்படுகிறது. மனிதர் வழி என்பது அசுர வழியாகத்தான் இருக்கும். எந்த குழந்தைகள் தான் நன்மை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் சத்தோ பிரதானமாக ஆவதற்காக தந்தையை நன்றாக நினைவு செய்கிறார்கள். சத்தோ பிரதானமான நிலைக்கு மகிமையும் ஏற்படுகிறது. நாம் சுகமான உலகத்திற்கு எஜமானராக வரிசைப்படி ஆகின்றோம் என்பதையும் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். எந்த அளவு ஸ்ரீமத் படி நடக்கின்றனரோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவார்கள். எந்த அளவு தன்னுடைய வழிப்படி நடக்கின்றனரோ அந்த அளவு பதவி தாழ்ந்துவிடும். தனக்கு நன்மை ஏற்பட தந்தையின் வழிகாட்டுதல் கிடைத்து கொண்டிருக்கிறது. யார் எந்த அளவு அதன்படி செய்கின்றனரோ அவ்வளவு பாவங்கள் நீங்கும். இது கூட முயற்சியாகும் என்று தந்தை கூறுகிறார். நினைவு யாத்திரை செய்யாமல் தூய்மையாக ஆக முடியாது. எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் இந்த கவலைதான் இருக்க வேண்டும். குழந்தைகள் உங்களுக்கு எத்தனை வருடங்களாக போதனை கிடைத்து வருகிறது என்றாலும் தாங்கள் வெகு தூரத்தில் இருப்பதை அறிவீர்கள். அந்த அளவு தந்தையை நினைக்க முடியவில்லை. சத்தோ பிரதானம் ஆவதற்கு வெகு காலம் ஆகிவிடும். இதற்கிடையில் சரீரத்தை விட்டுவிட்டால் கல்ப கல்பமாக பதவி குறைந்துவிடும். ஈஸ்வரனுடையவர் ஆகிவிட்டீர்கள். எனவே அவரிடமிருந்து முழுமையான பிராப்தியை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். புத்தி ஒருவர் பக்கமே இருக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தனக்கு நன்மை செய்து கொள்ள அனைத்து தேகத்தின் சம்பந்தங்களையும் மறக்க வேண்டும். அவர்களிடம் பற்றுதல் வைக்கக்கூடாது. ஈஸ்வரிய வழிப்படிதான் நடக்க வேண்டும், தனது வழிப்படி அல்ல. தீய சகவாசத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஈஸ்வரிய சகவாசத்தில் இருக்க வேண்டும். 2. கோபம் மிகவும் மோசமானதாகும். இது தன்னையே எரிக்கக்கூடியது. கோபத்திற்கு வசமாகி அவமரியாதை செய்யக்கூடாது. மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களையும் மகிழ்விக்க முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றி பாபாவிற்கு சமமாக கூடிய சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமானவர் ஆகுக. அன்பிற்கு கைமாறாக அல்லது பிரதிபலனாக தன்னை மாற்றிக்கொண்டு பாபாவுக்கு சமமாக கூடிய சம்பன்னமானவர் மற்றும் சம்பூர்ணமானவர் ஆகுக. பாபா விளக்கம் சொல்றாரு. அன்பின் அடையாளம் என்னவென்றால் அன்பானவர்களிடம் குறை இருப்பதை பார்க்க முடியாது. அன்பு தவறையும் தவறாக நினைக்காது. பாபா குழந்தைகளின் எந்த விஷயத்தை கேட்கையில் இது எனது விஷயம் என்று புரிந்து கொள்கிறார்.
பாபா குழந்தைகளை தனக்கு சமமாக, சம்பன்னமாக மற்றும் சம்பூரணமாக பார்க்க விரும்புகின்றார். அன்பிற்கு கைமாறாக நீங்கள் தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள். பக்தர்களோ தலையை வெட்டிவிடவும் தயாராக இருக்கின்றனர். நீங்கள் தலையை வெட்ட வேண்டாம், ஆனால் ராவணனின் தலையை வெட்டிவிடுங்கள். அதாவது தனக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரத்தனமான அம்சங்களின் தலையை வெட்டிவிடுங்கள். ஸ்லோகன்: தன்னுடைய ஆன்மீக அதிர்வலைகள் மூலம் சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்கும் சேவையை செய்வது அனைத்தையும் விட சிரேஷ்டமான சேவை ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.